எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்படுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே சிந்திச்சு மெகா ஆக்ஷன் 25ல சிந்திச்சிருக்காங்க. அதாவது 25 மெகா ஆக்ஷன் வந்துட்டு 24 அண்ட் இந்த மந்த்துங்க இன்னும் என்ன சொல்கிறது ஒரு 3-4 நாள் தான் இருக்குது ஓகேவா? 24, 25ல நடைபெற உள்ளது அபுதாபியில் ஓகேவா? வெளிநாட்டில் வந்துட்டு அங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆனால் மெகா ஆக்ஷன் வந்துட்டு ஜில்லாக இருக்க போகிறது என்று சொல்லாங்க. 1500க்கு மேற்பட்ட பிளேயர்கள் வந்துட்டு என்ட்ரி ஆகியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்கள் அனைவருமே ரிலீஸ் ஆகியிருக்காங்க. டி நடராஜன் அண்ட் ஜோஸ் பட்லர் அண்ட் சேம் டைம் அஸ்வின் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் அதனால் வந்துட்டு வேறு லெவலில் தாறுமாறாக இருக்க போகிறது என்று சொல்லாங்க. பட் இந்த நிலையில் அதாவது ஏலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே 18 கோடிக்கு 5 வீரர்களை சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. சிஎஸ்கே வந்துட்டு டார்கெட் பண்ண போகிற பிளேயர்கள் அதாவது முதல் செட் வந்துட்டு வெளியாகிருக்கின்ற சொல்லலாம். இந்த வீரர்களை சிஎஸ்கே வந்துட்டு விரட்ட போகிறாங்க மெகா ஏலத்தில் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. பட் அதில் உறுதியாக வந்துட்டு ஜோஸ் பட்லரை வெறும் 6 கோடிக்கு கேட்டிருக்காங்க. அவரும் ஓகே பண்ணியிருக்கிறதா முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதற்கு காரணம் என்ன, தோனிக்கு இது லாஸ்ட் இயர் அவரை கௌரவப்படுத்துறதுக்காண்டி ஜோஸ் பட்லர் வந்துட்டு தீவிர ஃபேன்ஸ். அவர் நீங்கள் பாஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், தோனிக்கிட்ட இருந்து தான் நான் ஃபினிஷர் ரோலையே கற்றுக்கிட்டேன். வேர்ல்டில் நம்பர் 1 ஃபினிஷர்னால் அவர் தான். அவரோட அந்த சைக்காலஜி எப்படி திங்க் பண்ணுவார்னா, தோனி கரண்ட் ஃபார்மில் இருக்கும்போதுங்க டம்மி பவுலரை வந்துட்டு வெளுத்து விட்டுருவாருங்க. அந்த டம்மி பவுலர் எப்பப்போ வருவாங்க அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிடுவார். அண்ட் மெயின் பவுலர்களை டிஃபென்ஸ் பண்ணியே விளையாடுவார். கடைசியில் டம்மி பவுலர் வந்தோன்னு நொறுக்கி அள்ளிடுவாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் என்றும் பல முறை பேசியிருந்தார் ஓகேவா? அந்த நன்றி கடனுக்காக அவர்கிட்ட இருந்து நான் ஏகப்பட்ட லேர்னிங் கற்றுக்கிட்டேன். அதனால தான் கிரிக்கெட்டில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், சர்வே பண்ணியிருக்கேன். பட் அவருக்கு ஏதாவது ஒரு நன்றி கடனாக பண்ணணும், நான் எல்லோ ஜெர்சியில் விளையாடணும், தோனி தலைமையின் கீழ் அவருக்கு லாஸ்ட் இயர் நான் விளையாட வேண்டும் என்று சொல்லியிருக்காருங்க. ஏதாவது அவர் விடை பெறும்போது அந்த கப்பை வெற்றி பெறதுக்கு நான் கொஞ்சம் உதவியாக இருந்தேன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம்னு சொல்லியிருக்காரு. ஜோஸ் பட்லர் வந்துட்டு முதன்மையாக இருக்கார் ஓகேவா? அடுத்து வந்துட்டு டி நடராஜனை பிக் பண்ண போகிறாங்களாமா. அவரை வந்துட்டு ஒரு 7 கோடிக்கு வந்துட்டு அவரிடம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் செட்டில் அதாவது சிஎஸ்கே யார் டார்கெட் பண்ண போகிறாங்க, முதல் செட் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்குங்க. ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், ஜோஸ் பட்லர் அண்டு ரபாடா, மிட்சல் ஸ்டார்க்கு அண்ட் அசர்தீப் சிங் இந்த 5 பிளேயர் வந்துட்டு உறுதி ஓகேவா? இவங்க வந்துட்டு விடாமல் அதாவது 6 பிளேயரை விடாமல் வந்துட்டு துரத்தி பிடிப்பாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டிடமிருந்து. இந்த 6 பிளேயரில் வந்துட்டு சிஎஸ்கே எந்த பிளேயரை பிக் பண்ணுவாங்க, எத்தனை பிளேயரை வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் அண்டு டி நடராஜன் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக சென்னை டீம் 25 ஐபிஎல்ல விளையாடுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஒரு விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் அண்டு செம்ம ஓப்பனர் பேட்ஸ்மேன், அவரை ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கால்குலேட் பண்ணியும் எடுத்திருக்காங்க கேப்டன் மெட்டீரியலுங்க. அண்டு ஸ்ரேயஸ் ஐயரும் அந்த மிடில் ஆர்டருக்கு தேவைப்படுவார். அண்டு ரிஷப் பண்ட் வந்துட்டு இந்தியன் விக்கெட் கீப்பர், கேப்டன் நாலேஜ் இருக்குது. அண்டு ரபாடா உங்களுக்கே தெரியும் ஃபாஸ்ட் சீமர்ஸ். ஆனால் ரபாடா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கார். மிட்சல் ஸ்டார்க்கை வந்துட்டு போராடுவாங்களாமா, ஏன்னா ஆக்கர் போடுவார் ஓகேவா? அண்ட் அசர்தீப் சிங், மிட்சல் ஸ்டார்க்கும் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நம்ம. ஏன்னா அசர்தீப் சிங் வந்துட்டு ஸ்டார்க்கோட வேலையை பார்த்துருவார். கடைசியில் வந்துட்டு டெத்லையும் பவுலிங் போடுவார் அண்டு பவர் பிளேலையும் பவுலிங் போடுவார். சவுத் ஆஃப்ரிக்காவை என்னங்க சொல்கிறது, சகதி ஆக்கிட்டார் என்றே சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் அசர்தீப் சிங். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சிஎஸ்கேவோட அந்த முதல் டார்கெட் பிளேயர்களை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அது இந்த 6 பேர் தாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு இவங்க இருக்காங்க, அதாவது டி நடராஜன். அவரை வந்துட்டு உறுதியாக பிக் பண்ண போகிறதா பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துட்டு 100% உறுதியாகிவிட்டது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த 6 பிளேயர் லிஸ்ட்டில் வந்துட்டு சிஎஸ்கே எந்தெந்த பிளேயரை எடுத்தால் சென்னை அன்றைக்கி 25 ஐபிஎல் அட்வான்டேஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.